இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பானிபூரி இந்த தண்ணி தான் ரெடிமேடாக போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி செஞ்சு என் பையனுக்காக கொடுத்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் வந்து என்னென்னலாம் போடலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். இந்த பானிக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பொடி கொத்தமல்லி, புதினா அண்டு 4 பச்சை மிளகா, அதோட கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு இதை மட்டும் போட்டு நல்லா மெலிசா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு அரை எலுமிச்சைப்பழம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணியை ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்திங்கன்னா பானி தண்ணி ரெடி. ரெடிமேடாக பானிபூரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே நான் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணி எடுத்த உடனே கொஞ்சோண்டு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக உடனே பையன் கேட்டால் நான் ரெடி பண்ண பானிபூரி செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதில் நீங்கள் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். அண்டு கரம் மசாலா ஏதாவது தேவைன்னா ஸ்பைசி மசாலா ஏதாவது ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி பெப்பர் மட்டும்தான் போட்டு வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. குழந்தைங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இதை நான் வேறு மெட்டலில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வந்து இதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து பானிபூரியை உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம் கொத்தமல்லி தூவி அதோடு அது மேலே ரெடிமேட் தண்ணியை ஊற்றி கலக்கி சாப்பிட்டேன். இதை கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணியில் ஊறினாலும் நமத்து போயிடும். அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ரெடிமேடாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம். வெளில நம்ம ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு வீட்லேயே கண்ணுக்கு முன்னாடியே ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ பசங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.